வாங்க இன்னைக்கு நாம தி கான்ஃபிடன்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திறமை இருந்தும் சிலரால ஏன் ஜெயிக்க முடியல? இதுக்கு பதில் தன்னம்பிக்கையில தான் ஒளிஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க திறமைக்கு ஏத்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? இந்த ஒரு கேள்விதான் பல பேரோட வெற்றிக்கும் அவங்க ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குது. சரி, முதல்ல இந்த பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்கலாம். திறமை மட்டும் இருந்தா போதாதா? ரொம்ப திறமையான பெண்கள் கூட ஏன் தங்களை சந்தேகப்படுறாங்க, அதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வாஷிங்டன் மிஸ்டிக்ஸ்னு ஒரு பாஸ்கெட்பால் டீம் எடுத்துக்கோங்க. கோர்ட்ல அவங்க பயங்கர பவர்ஃபுல், திறமையானவங்க. ஆனா அதே வீரர்கள் கோர்ட்டுக்கு வெளியே தன்னம்பிக்கை இல்லாம சுய சந்தேகத்தால தவிச்சு போறாங்க. இதுதான் திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த முரண்பாடு. இத அவங்க கோச்சே ஒத்திக்கிறாரு. இது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, தோல்விகளை பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்கிற அந்த மனப்போக்கு ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸையும் சுயமதிப்பையும் நேரடியே பாதிக்குது. இது நிஜமான விளைவுகளை உண்டாக்குற ஒரு நிஜமான பிரச்சனை. ரிசர்ச்ல ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. தோல்விகளை ஆண்களும் பெண்களும் வேற வேற மாதிரி கையாளுறாங்க. பெண்கள் தவறுகளை ரொம்ப ஆழமா மனசுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. இது அவங்க நம்பிக்கையை ரொம்பவே பாதிக்குது. ஆனா ஆண்கள் அதுலேருந்து ரொம்ப சீக்கிரமா அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. இந்த ஒரு வித்தியாசம் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கேப்பை இன்னும் பெருசாக்குது. சரி, இதனால நிஜ வாழ்க்கையில என்ன நடக்குது? பெண்கள் தங்க திறமைகளை அவங்களே குறைச்சி மதிப்பிடுறாங்க, சம்பள உயர்வு கேட்க தயங்குறாங்க, தகுதி இருந்தும் பெரிய வாய்ப்புகள் வரும்போது பின்வாங்குறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த தன்னம்பிக்கை குறைவு அவங்க வளர்ச்சியை தடுத்து நிறுத்துது. அப்போ இந்த கேப் எங்கிருந்து தான் வருது? இது நம்ம கூடவே பிறந்ததா இல்ல வளர்ப்புல வந்ததா? பதில் என்னன்னா, ரெண்டுல இருந்தும் தான். நம்ம ஜீன்ஸ்ல இருந்தும் நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையில இருந்தும் தான். வாங்க நம்ம ஜீன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். SLC6A4 அப்படின்னு ஒரு ஜீன் இருக்கு. இது நம்ம மூளையில செரட்டோனின்ங்கிற ஃபீல் குட் கெமிக்கலை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஜீன்ல ஒரு சின்ன மாற்றம் இருந்தா கூட அது நம்மள இயல்பாவே கொஞ்சம் கவலைப்படுறவங்களாவும் தயக்கப்படுறவங்களாவும் மாத்திரலாம். இது ஒரு பயாலஜிக்கல் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஜீன்ஸ் மட்டுமே நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கிறது இல்ல. நம்ம மூளை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க கூடியது. அதாவது நம்ம அனுபவங்கள், நம்ம வளர்ப்பு, நம்ம எடுக்கிற முடிவுகள், இதெல்லாம் நம்மளோட பயாலஜியை மாத்தி அமைக்க முடியும். வளர்ப்பு எவ்வளவு பவர்ஃபுல்னு பார்க்கறதுக்கு இதை விட ஒரு ஷாக்கிங்கான உதாரணம் இருக்க முடியாது. அமெரிக்க கடற்படை அகாடமியில பெண் அதிகாரிகளை கூப்பிட இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கும்போது ஒருத்தரோட தன்னம்பிக்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரையும்னு யோசிச்சு பாருங்க. சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்தாச்சு, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இதுக்கு தீர்வு என்ன? இதை எப்படி சரி செய்யறது? தீர்வு நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள். இந்த புக்கோட முக்கியமான மந்திரமே இதுதான். அதிகமா செயல்படுங்க, கம்மியா யோசிங்க. நம்மள பல பேர் தன்னம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலையை செய்யலான்னு காத்திருக்கோம். ஆனா அது தப்பு. தன்னம்பிக்கைங்கிறது ஒரு செயலோட ஆரம்பம் இல்ல, அது செயலோட முடிவுல கிடைக்கிற பரிசு. உண்மையான கான்ஃபிடன்ஸோட அஸ்திவாரமே செல்ஃப் எஃபிகசி தான். அப்படின்னா என்ன? நான் ஒரு நல்லவன் அப்படின்னு பொதுவா சொல்றதில்ல. அதுக்கு பதிலா இந்த குறிப்பிட்ட வேலையை என்னால கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு உறுதியா நம்புறது. இது உங்க திறமை மேல நீங்க வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ இந்த செல்ஃப் எஃபிகசியை எப்படி வளர்த்துக்கிறது? 3 ஸ்டெப் தான். 1, ஆக்ஷன் எடுங்க. சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து ஆரம்பிங்க. 2, புதுசா திறமைகளை கத்துக்கோங்க. திறமை தான் உண்மையான நம்பிக்கையோட ஆதாரம். 3, தோல்விகளை வேற மாதிரி பாருங்க. அது ஒரு பாடம், உங்களுக்கான ஒரு தகுதி குறைச்சல் இல்ல. இதுக்கு 2 முக்கியமான மைண்ட் செட் வேணும். விஷயம் சுய கருணை. தப்பு பண்றது மனுஷ இயல்புன்னு ஏத்துக்கிறது. இது நம்மள திரும்பவும் முயற்சி பண்ண வைக்கும். 2வது ரொம்ப முக்கியமானது, கான்ஃபிடன்ஸ் வரட்டும்னு காத்திருக்காதீங்க, செயல்ல இறங்குங்க. ஏன்னா செயல் தான் நம்பிக்கையை உருவாக்குதே தவிர நம்பிக்கை செயலை உருவாக்குறதில்ல. சரி, எல்லாத்தையும் சுருக்கமா பார்ப்போம். இந்த புக்கோட ரொம்ப ரொம்ப முக்கியமான டேக்அவே என்னன்னு பார்க்கலாம். உங்க தன்னம்பிக்கையை மாத்த போற திறவுகோல் இதுதான். இந்த ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கைங்கிறது உங்ககிட்ட ஒன்னு இருக்கும் இல்ல இல்லாம போகுங்கிற மாதிரி ஒரு குணம் கிடையாது. அது ஒரு தசை மாதிரி. நீங்க பயிற்சி செஞ்சு வளர்க்கக்கூடிய ஒரு திறன். அதனால நம்பிக்கையா உணர்றதுக்காக காத்திருக்காதீங்க, செயல்பட ஆரம்பிங்க. அந்த செயல்பாடு தான் உங்களுக்கு தேவையான நம்பிக்கையை உருவாக்கும். அப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்க இந்த வாரம் நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ரிஸ்க் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா மாற்றம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது.